வணக்கம். புதியுகம் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்முடைய இந்த பகுதியில் சொல்லியிருக்கோம். சிறிய சிறிய புத்தகங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம் வர்றது உண்டு. அநேகமாக தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு மூலமாக ஒரு சோர்ஸாக இருக்கக்கூடிய இந்த சிறிய சிறிய புத்தகங்கள் தான். இது பல இடங்களில் நம்ம பார்த்துருக்காங்க. குறிப்பாக கிராமத்து இளைஞர்கள் மத்தியில் இது மாதிரி சிறிய புத்தகங்கள்லாம் ரொம்பவும் பிரபலம். சரிங்களா? ஆனால் வெளியே பெருசாக தெரிஞ்சிருக்காது. அந்த எழுத்தாளர்களை பற்றி பெருசாக தெரியாது. அப்புறம் அந்த அப்படி ஒரு புத்தகம் வந்திருக்கு கூட பல பேருக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. எங்கேயா போகும்போது பார்ப்பாங்க, அப்படியே வாங்கிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறிய புத்தகமாக இருக்கும். ஆனால் உள்ள தரக்கூடிய அந்த தகவல்கள்லாம் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா நானே பல முறை பார்த்துருக்கேன். அதனுடைய உள்ளடக்கம் என்னென்னு தெரியாமலே கூட பல கிராமத்து பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எங்கேயா பார்க்கும்போது எதாவது புத்தகம் விற்கிறாங்க அப்படின்னா அதை விலை பார்ப்பாங்க. 10 ரூபா 20 ரூபா இருக்கும், சரி வாங்கி போயிடுவாங்க. அப்புறம் உள்ளே போய் படிக்கும்போது தான் அதுக்குள்ளே இவ்வளோ ஆழமான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு தெரியும். அது மாதிரி ஒரு புத்தகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தலைப்பு உள்ளங்கையில் உலக நாடுகள். உள்ளங்கையில் உலக நாடுகள். உலக நாடுகள் குறித்த பொது அறிவு தகவல் களஞ்சியம். கோபி சரபோஜி அவர்கள் இருக்காங்க. சென்னை அருணா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. விலை பார்த்திங்கன்னா 25 ரூபா. சரிங்களா? ஒரு 25 ரூபாய். நம்ம பொதுவாக எல்லாருமே சொல்கிறது தான் என்னென்னா, ஒரு டீ சாப்பிட்னா கூட 20 ரூபா ஆகும் அப்படி சொல்லுவாங்க. ஒரு புத்தகம் 25 ரூபாய்க்கு எவ்வளோ சின்ன புத்தகம் பாருங்கள். ஆனால் இது மாதிரியான புத்தகங்கள் தான் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பயனை தரக்கூடியது. அதனால தான் நம்ம இந்த புத்தகத்தை இன்றைக்கி எடுத்திருக்கோம். சரிங்களா? நம்ம பல பேரை பார்த்துருக்கோம். பெரிய பெரிய புத்தகங்கள் 500 பக்கம் 600 பக்கம் 1000 பக்கம்லாம் எழுதுவாங்க. பெரிய பெரிய எழுத்தாளர்களாக இருப்பாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு நேரடியாக இளைஞர்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. தவறாக சொல்லலை. ஏன்னா அந்த அளவுக்கு அது நேரடி பயன்பாடுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. நேரடியாக இளைஞர்களுக்கு பள்ளி சிறுவர்களுக்கு பயன் தரக்கூடியது. அதை போட்டித் தேர்வுகளுக்கு போகிறவங்களாம் பயன் தரக்கூடியது. எவ்வளோ சிறிய புத்தகம் பாருங்கள், 25 ரூபா தான். மேலேயே கொடுத்துருக்காங்க உள்ளங்கையில் உலக நாடுகள். அப்புறம் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டை பற்றிய அடிப்படை தகவல்களை கொடுத்துருக்கு. உலக நாடுகள் குறித்த பொது அறிவு தகவல் களஞ்சியம். அவ்வளோதான். இதை படித்து பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு விஷயங்களை எவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க பாரு. வெறும் 80 பக்கம். புத்தகம் ரொம்ப சிறிய புத்தகம் தான். ரொம்ப பிரமாதமான படமெல்லாம் ஒன்றும் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப விலை கம்மியாக கொடுக்கக்கூடிய புத்தகம் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பாருங்களேன், அவ்வளோ நல்ல விஷயம். பல விஷயம் நமக்கே தெரியாது. நீங்கள் ஒரு பக்கத்துக்கு குறைஞ்சது ஒரு 7-8 தகவல் பார்த்தீங்கன்னா நமக்கே புரியாது. இவ்வளவு இருக்கா இதில் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரியான செய்திகளை கொண்ட ஒரு நல்ல புத்தகம். பொருளடக்கம் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். பொருளடக்கம் மட்டும் வெறும் 25 ரூபா. புத்தகம் நல்லா வச்சுங்க. அருணா பப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. உள்ளங்கையில் உலக நாடுகள் என்னெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆசிய கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், வட அமெரிக்கா கண்டம், ஓசியானா கண்டம், அண்டார்டிகா கண்டம். 7 கண்டத்தை பற்றி இருக்காங்க. அப்புறம் உலகில் உள்ள முக்கிய மலைகள், சிகரங்கள், உலகில் உள்ள முக்கிய ஆறுகள், உலகில் உள்ள முக்கிய கடல்கள், உலகில் உள்ள முக்கிய பாலைவனங்கள், முக்கிய தீவுகள், நிலப்பரப்பளவில் மிகப்பெரிய 10 நாடுகள், நிலப்பரப்பளவில் மிகச்சிறிய 10 நாடுகள், மக்கள் தொகை அதிகமுள்ள 10 நாடுகள், குறைவாக உள்ள 10 நாடுகள், அதிக எல்லைகளை பெற்றுள்ள நாடுகள். ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயம். ஒரு நாட்டை சுற்றி எத்தனை அதிகமான நாடுகளை கொண்ட ஒரு நாடு என்னென்ன இருக்குது, அதிக எல்லைகளை கொண்ட நாடு. அப்புறம் ஒரு நாட்டினுடைய அரசாங்க புத்தகங்கள் என்ன, நாடுகளும் நாடாளுமன்ற பெயர்களும், அப்புறம் நாடுகளின் தேசிய சின்னங்கள், மலர்கள், தேசிய பறவைகள், நாடுகளின் சுதந்திர தினங்கள், தொழில் உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடுகள். ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயம் அது. அப்புறம் உணவு மற்றும் பயிர் உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடுகள், உலக முதன்மைகள், உலக அதிசயங்கள், நகரங்களும் சிறப்புகளும், நாடுகளும் சிறப்புகளும். மொத்தம் 28 அத்தியாயங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள இவ்வளோ தகவல்களை எப்படி இந்த அளவுக்கு சின்ன ஒரு புத்தகத்தில் 25 ரூபாய்க்கு தர முடியுங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே நம்ம இந்த பதிப்பகத்தை பாராட்டியே ஆகணும். என்னென்ன வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே தகவல்கள் தான். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த தகவல்களாக கூட இருக்கலாம். சில தகவல்கள் புதிதாக இருக்கலாம். எல்லாமே ஏற்கனவே எங்கே போனாலும் கிடைக்கக்கூடிய அதுதான். ஆனால் எல்லாவற்றையும் ஒரே இடத்துல தர முடியும் அப்படிங்கும்போது தான் இந்த புத்தகம் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இப்போ ஏசியா கண்டம், சரிங்களா? ஆசிய கண்டம் பரப்பளவிலும் மக்கள் தொகையிலும் மிகப்பெரிய கண்டம். இதன் பரப்பளவு 44,557,09,000 இருக்கிற. நானே சொல்லிடுறேன், 79,000. 4,45,79,000 கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் இவ்வளவு இருக்குது அதோட பரப்பளவு அப்படின்னு சொன்னாங்க. மேற்கு பகுதியில் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, கிழக்கில் பசிபிக் பெருங்கடல், வடக்கில் ஆர்டிக் மகாசமுத்திரம், தெற்கில் இந்து மகாசமுத்திரம் எல்லைகளாக உயர்ந்துள்ளன அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதோட பரப்பளவு என்ன, எல்லைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆசிய கண்டத்தில் 46 நாடுகள் உள்ளன.
உலகின் முதல் கம்யூனிச நாடு இந்த கண்டத்தில் தான் உருவானது. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப அருமையான செய்தி இதெல்லாம், சரிங்களா? அப்புறம் உலகின் பழமையான கலாச்சாரமும் முக்கிய மதங்களும் இந்த கண்டத்திலிருந்து தான் தோன்றின. ஆசியா கண்டத்தை பற்றி உலகிலேயே அதிக மக்கள் தொகையை கொண்ட முதல் 10 நாடுகளில் 7 நாடுகள் இந்த கண்டத்தில் தான் அமைந்துள்ளன. உலகத்தில் மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட மொத்தம் 10 நாடுகள் எடுத்திங்கன்னா, டாப் 10 எடுத்திங்கன்னா, அதில் 7 நாடுகள் ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்புறம் ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியல் நமக்கே பார்த்தோன்னா எங்கே இருக்குது அப்படின்னு, வடகொரியா அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா அது ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது, சரிங்களா? அது மட்டும் இல்லை, இல்லை ஆசியா கண்டத்தின் நாடுகள் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், மாலத்தீவுகள், பூட்டான், மலேசியாலாம் போடுறாங்க, சரிங்களா? ஓகே, அதில் இருக்கக்கூடிய மொத்த ஆசிய நாடுகள் பட்டியலும் கொடுத்துட்டாங்க. மொத்தம் 46 நாடுகள் பட்டியல் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமே இல்லை, அந்த நாட்டினுடைய தலைநகரம், அந்த நாட்டினுடைய நாணயம், அந்த நாட்டினுடைய மொழி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். சின்னது தான், இதோ இதில் ஆரம்பித்து அப்படியே போகுது, அவ்வளோதான். மொத்தமே ஒரு 2 பக்கம் தான். ஆனால் இந்த 2 பக்கத்தில் ஆசியாவில் இருக்கக்கூடிய 46 நாடுகள் பற்றியும் கொடுத்துட்டாங்க. 46 நாடுகள் என்னென்ன, இப்போது ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்லணே, இப்போ வந்து சிரியா அது எந்த கண்டத்தை சேர்ந்தது அப்படின்னா ஆசியா கண்டத்தை சேர்ந்தது. டமாஸ்கஸ் அவனோட தலைநகரம், அதனுடைய நாணயம் வந்து சிரியன் ஒன்று இருக்குது, பவுண்டுன்னு இருக்குது. அங்கே என்ன மொழிகள் பேசுகிறாங்க? அரபி, குர்திஷ், அர்மீனியன், இந்த 3 மொழிகள் அந்த நாட்டில் பேசுகிறாங்க. இத்தனை செய்தியும் ஒரே ஒரு வரியில் கொடுத்துட்டாங்க, ஒரே ஒரு வரியில் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே, சரிங்களா? அப்படின்னா இதில் எவ்வளோ தகவல் இருக்கும் பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப சின்ன புத்தகமாக இருக்குது, ஆனால் அவ்வளோ அறிவு, அதனால கரெக்டாக போட்டிருக்காங்க. பொது அறிவு தகவல் களஞ்சியம்னு போட்டுறது கரெக்டு தான். அது வந்து ஒரு ட்ரெஷர் தான் உண்மையிலே, களஞ்சியம் அப்படி அவ்வளோ நல்லா போட்டிருக்காங்க. அப்புறம் ஆப்பிரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டத்தை பொறுத்தவரையில் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்து படிக்கும்போதே. என்னென்ன, இந்த கண்டம் 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்தது அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1950ஆம் ஆண்டு வரை அடிமை வணிகம் இக்கண்டத்தில் நடந்து வந்தது அப்படி போட்டிருக்காங்க, சரிங்களா? அப்புறம் உலகில் மிகப்பெரிய சகாரா பாலைவனம், உலகின் நீளமான நைல் நதி, உலகின் மிக அகலமான விக்டோரியா ஏரி மற்றும் உயரமான மலைகள் ஒன்றான கிளிமாஞ்சாரோ போன்றவை இந்த கண்டத்தில் தான் அமைந்துள்ளன அப்படின்னு ஆப்பிரிக்கா பற்றி கொடுக்குறாங்க, சரிங்களா? அப்புறம் கடலில் உற்பத்தியாகி ஏரியில் கலக்கும் தஜீரா நதி இக்கண்டத்தில் தான் ஓடுகிறது. எவ்வளோ நல்ல ஒரு செய்தி பாருங்கள். இந்த மாதிரி எங்கேயா நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? பொதுவாக நதி எப்படி ஆரம்பிக்கும், எங்கேயா ஒரு இடத்த தொடங்கும், அப்புறம் கடலில் போய் சேரும். ஆனால் இது எப்படின்னா, கடலில் உற்பத்தியாகி ஏரியில் கலக்கும் தசீரா நதி இந்த கண்டத்தில் தான் ஓடுகிறது. இந்த மாதிரி இருக்க முடியுமா? புலிகளே இல்லாத ஒரு கண்டம் இது. இந்த ஆப்பிரிக்காவில் புலிகளே இல்லை அப்படின்றாங்க. நீர்வீழ்ச்சிகள் அதிகம் உள்ள ஒரு கண்டம் இது தான். அப்புறம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் மொத்தம் 53 நாடுகள் உள்ளன அப்படின்னு போட்டுட்டு மொத்தம் 53 நாடுகளுடைய பட்டியல். முன்னமே சொன்ன மாதிரி தான் அந்த நாட்டோட பெயர், அதோட தலைநகரம், அங்கே இருக்கிற நாணயம் என்ன, அது என்ன மொழி பேசுகிறாங்க அப்படிலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிக்கும்போது இவ்வளவு விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளோலாம் இருக்குது பாருங்களேன். அப்புறம் தான் ஐரோப்பா கண்டத்துக்கு வராங்க. இதில் எனக்கு இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை படிக்கும்போது எனக்கு எப்போவுமே ஆப்பிரிக்கா கண்டம்னாலே எனக்கு ஒரு பல வியப்புகள் அதில் எனக்கு இருக்கும் எப்போவுமே. அதில் இவங்க சொல்கிற மாதிரி பெரிய பாலைவனம், உலகத்திலே பெரிய பாலைவனம் சகாரா, அது அங்கே தான் இருக்குது. உலகத்திலே மிக நீண்ட நதி நைல் நதி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எகிப்து பற்றி படிக்கும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விக்டோரியா ஏரி அங்கே தான் இருக்குது, அதுவும் உலகத்தில் மிகப்பெரிய ஏரி அப்படிங்கிறது. இதெல்லாம் படிக்கும்போது தான் நமக்கு திரும்ப ஞாபகம் வருது. எப்போது நம்ம படிச்சிருப்போம், பள்ளி பாடத்தில் 5ஆம் வகுப்பில் 6ஆம் வகுப்பில் 8ஆம் வகுப்பில் எங்கேயா படிச்சிருப்போம். இந்த புத்தகத்தை படிக்கிற போது அதெல்லாம் ஞாபகம் வருது நமக்கு திரும்பவும். இதெல்லாம் மறந்து போயிருப்போம், சரியா? தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை, தெரிஞ்சிருக்கும், ஆனால் இதெல்லாம் மறந்து போயிருக்கும். இதெல்லாம் இது படிக்கும்போது ஞாபகம் வருது. ஐரோப்பா கண்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க, உலகில் பணக்காரர்கள் அதிகம் வாழும் லக்சம்பர்க், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் இந்த கண்டத்தில் தான் அமைந்துள்ளன. பாருங்கள். அடுத்தது, பாலைவனமே இல்லாத ஒரே கண்டம் இதுதான். ஐரோப்பா கான்டினென்ட் தான். யூரோப்பியன் கான்டினென்ட் இருக்கே, ஐரோப்பா கண்டம், அங்கே தான் பாலைவனமே கிடையாது எங்கேயுமே, அப்படி இருக்காங்க, சரிங்களா? அப்புறம் மிக பழமையான நாடான சான் மெரினோவும் ஆல்ப்ஸ் மலையும் இந்த கண்டத்தில் தான் அமைந்துள்ளன. இந்த கண்டத்தில் 49 நாடுகள் உள்ளன அப்படின்னு போட்டு 49 நாடுகளோட பெயர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? என்னெல்லாம் இருக்குது ஐரோப்பா கண்டத்தில், எப்போ சொன்னோம்னா தலைநகரம், நாணயம், மொழி, அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் சவுத் அமெரிக்காவில் என்னெல்லாம் இருக்குது, நார்த் அமெரிக்காவில் என்னெல்லாம் இருக்குது, அப்பா சான்ஸே இல்லை. என்ன மாதிரி ஒரு புத்தகம் பாருங்களேன். அப்புறம் உலகில் உள்ள முக்கிய மலைகள், சிகரங்கள், படிக்க வந்துகிட்டே இருக்குது. உலகின் முக்கிய ஆறுகள், அது அந்த எந்த கண்டத்தில் இருக்குது, ஆற்றின் பெயர், அந்த கண்டம், உலகில் உள்ள முக்கிய கடல்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அவ்வளோ கொடுத்துருக்காங்க. தென்சீன கடல், கரீபியன் கடல், மத்திய தரைக்கடல், பேரிங் கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல், ஓக்கோஸ் கடல், மெக்சிகோ வளைகுடா, ஹட்சன் வளைகுடா, ஜப்பான் வளைகுடா, வடகடல், அந்தமான் கடல், கருங்கடல், செங்கடல், ஒவ்வொன்றும் எவ்வளோ நீளம், எங்கேருந்து எங்கே போகுது, எல்லாத்தையும் எவ்வளோ என்னென்ன மாதிரி தகவல்களாக கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க பாருங்கள். இத்தனையும் கொண்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. இரண்டு விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். உலகத்திலேயே அதிக அளவு மீன்கள் பிடிக்கப்படும் நாடு ஜப்பான். ஜப்பான்லாம் அதிக மீன்கள் பிடிக்கிறாங்களாம். உலகில் அதிக அளவு பூக்கள் பூக்கும் நாடு நெதர்லாந்து அப்படின்னு போடுறாங்க. இது மாதிரியான சின்ன சின்ன தகவல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள், முக்கியமாக சிறுவர்களுக்கு அறிவுத்திறனை ஊட்டக்கூடிய மிக நல்ல புத்தகம் அருணாவின் உள்ளங்கையில் உலக நாடுகள் குறித்த பொது அறிவு தகவல் களஞ்சியம். மீண்டும் சந்திப்போம்.